கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. நம்ம சற்றும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம யாருமே வந்துட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு எதிர்பார்க்கல. என்னையா வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அபிராமி அவங்கள காமிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்கள், அவங்க தீபான்னு ஒருத்தங்க பேரை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்தால் தான் எனக்கு என்னமோ இவங்க சரியாக வாங்க மாதிரி தோணுது. அது வரைக்கும் மன ரீதியாக அவங்களுக்கு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க எங்கே இருந்தாலும் சரி உடனே வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபேமிலியில் இருக்கவங்களாம் பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு விறுவிறுன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப சரவணன் சொல்கிறதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார்லே, அது யோசித்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அதே சமயத்தில் சேம் இந்த பக்கம் நம்ம தீபா மாதிரி ஒரு உருவத்தை காமிக்கிறாங்க. உருவம் கிடையாது, தீபா மாதிரியே அச்சசலை இன்னொருத்தங்களை வந்துட்டு காமிச்சிட்டு அவங்க பேர் வந்துட்டு கீதாவாம். இது தீபா, இது கீதா. நம்ம ராங்கி படத்தில் த்ரிஷா வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலக்கலை வந்து இறங்கிட்டு எது இந்த இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுடி மாதிரி கையை மேலே தூக்கி, அதாவது ட்ரெஸ்ஸிங்லாம் அப்படியே தான் இருக்குது. உள்ள பனியனு, மேலே வந்துட்டு போக்கிரி படத்தில் விஜய் போட்டிருக்க மாதிரி ஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டை வந்துட்டு ஆஃபாக காலெல்லாம் மடித்து விட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ரவுடி கெட்டப்பில் தான் இருக்காங்க தீபா. இதோ இருக்குது சார் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வந்துட்டு போட்டு காமிக்கிறாங்க. அடுத்த சைடு கார்த்தியத்தை காமிச்சிட்ருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு, சாமி நான் வந்துட்டு உன்னை பார்க்க வந்தது எதுக்காக, எங்கள் அம்மா சரியாகணும் அப்படின்றதுக்காண்டி வந்தேன். ஆனால் அதுக்கடுத்து இப்போ என்னுடைய தீபாக்காக வந்திருக்கேன். ஒரு பக்கம் என்னடானா டாக்டர் சொல்கிறாங்க, தீபா இருந்தால் தான் எங்கள் அம்மா உயிர் பழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வேற தீபாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு திக்கம் என்னென்னா, சரவணன் வந்துட்டு தீபா உயிரோடு இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னோட தீபாவை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சாமிக்கிட்ட வேண்டும் போது, ஆத்தா இப்போவாது என் தீபாவை திருப்பி கொடுத்துருங்க, என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு வேண்டுறீங்களே கார்த்தி. தீபா மேலே இப்போ தான் வந்துட்டு கார்த்திகை லவ் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பக்கத்திலே இருக்கும்போது அருமை தெரியாது, ஒருத்தங்க நம்மளை விட்டு தூரமாக போகும்போது தான் அவங்களோட அருமை தெரியும் சொல்வாங்கல்ல, அதான் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் லவ் போல். அது மாதிரி கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வேண்டிட்டு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, தீபா ஏதோ ஒரு இடத்துல உசுரோடு இருக்காங்க, என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவீங்க, நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி புறப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த திக்க வந்துட்டு போலீஸ் ஜீப்பில் தான் வந்துட்டு தீபா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க போல். அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வர மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. காமிச்சு வந்து விறுவிறுன்னு நம்ம கார்த்தி வண்டிக்கு முன்னாடியே டபக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டு. கார்த்தி வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு இறங்கி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா முகத்தை வந்துட்டு திருப்பி பார்க்குறாங்க, தீபா மாதிரி இருக்குது. பார்த்தது கார்த்திகா பயங்கரமான ஷாக். என்னடா இது, தீபாவே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, தீபா என்னாச்சு தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம அது தீபா இல்லை கீதா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் டேரக்டர் வந்துட்டு இங்கே தான் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஒருவேளை கார்த்திக் வந்துட்டு தீபா மேலே இருக்கிற லவ்வை வந்துட்டு இன்னும் புரிய வைக்கிறதுக்காகவும், இல்லைனா நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து தெரியறதுக்காகவும், ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு பேக் ஃபயர் கொடுக்கறதுக்காகவும் கூட தீபாவை வந்துட்டு இப்படி ஒரு கெட்டப்பில் வந்துட்டு வர வச்சிருக்கலாம். எனக்கு என்னமோ இதுதான் கன்ஃபார்ம் தீபா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து கார்த்தி வந்துக்கிட்ட அந்த கீதாவை தூக்கிட்டு விறுவிறுன்னு வண்டியில் வச்சு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடியுது. இனிமேலாவது எபிசோடில் வேறு லெவலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா புதுசாக தீபா வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா, தீபா வந்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணலை, அது ஒரு டாக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது தரமான ஒரு செருப்படியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா சும்மா நார்மல் ப்ரோமோலே வந்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க மக்களை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோ இருக்கே சார் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த கெட்டப்பு எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு இதை என்ஜாய் பண்ணுறீங்களா? இனிமேல் எபிசோடு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.